டீட்டெயில்டாக பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் பின்னால் இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் நம்ம இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, ஆக்சுவலாக அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் 4000 அப்படிங்கிறத அவங்க அதை கேன்சல் பண்ணி அதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு சில போஸ்டிங்ஸை வந்து மாற்றி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கான அந்த 2708 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பே ஸ்கேல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக வந்து 20/12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி நோட்டிஃபிகேஷனில் வந்து நிறையா நம்ம அப்ளிகேஷன்ஸில் வந்து இது பண்ண வேண்டியது வேலைகள் இருக்குது, அதாவது அப்டேட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், தெரியும் ஓரளவுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கே முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ரிசர்வேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதோட ரூல்ஸும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது போக இப்போ நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, த கேண்டிடேட் ஹூ ஆல்ரெடி அப்ளைட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 2019, அதுக்கப்புறம் அதில் 28, 2019, அதுக்கப்புறம் 10வது மாதம், அதுக்கப்புறம் 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இது ஒரு 4வது டைம் நினைக்கிறேன். 4வது டைம் தான் இது வந்து நம்ம திருப்பி அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் ஒரு ஜிஓ போட்டிருப்பாங்க. ஜிஓ போட்டு தான் இதையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப் டு 10/11/2025 வரைக்கும் கன்சிடர் பண்ணுற மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் இதில் இருக்குது. தென் கொஞ்சம் லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஜிஓ இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி அஸ் பர் ஜிஓ நம்பர் 230 ஹையர் எஜுகேஷன் F2 செக்ஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 6/10/2025. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜிஓ வந்து வெளியில் வரவே இல்லை, வெப்சைட்லேயும் வரலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறது சில பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம ஜிஓவோட இதை வந்து டீட்டெயிலாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது வந்து இதுக்கு முன்னால் உள்ள எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா, சப்ஜெக்டை வந்து காலையில் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸும் ஆஃப்டர்நூன் செஷன்லேயும் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸும் இருக்கிற மாதிரி அவங்க ஜிஓ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க 2022 அந்த டைமிங்கில். ஸோ அதை ரிவோக் பண்ணிவிட்டு புது ஜிஓ வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அந்த டீட்டெயில் எதுவுமே நம்மளுக்கு வரவே கிடையாது. ஆனால் இந்த ஜிஓ ரெடி பண்ணிவிட்டு தான் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருப்பார். இதே மாதிரி ப்ரெஸ் நியூஸும் ரிலீஸ் ஆகிருக்கும். கூடிய விரைவில் வந்து 2708 போஸ்டிங் வந்து விருப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்லேயே இந்த ஜிஓ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஜிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து வித்தின் 60 டேஸில் வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இதில் வந்து இப்போ பேட்டர்ன் மாற்றிருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. பேட்டர்ன் மீன்ஸ் சப்ஜெக்டிவ் டைப்பை வந்து அப்ஜெக்டிவ் டைப்பை மாற்றிருக்கோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் இங்கே சிலபஸே மாற்றிட்டாங்க. மீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அது டீட்டெயில்டாக வருவோம். இப்போ சிலபஸை மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இது 16 டேஸ்க்குள்ளே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸாமை வந்து இவங்க இவ்வளோ அவசரமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. 4.5 வருஷமாக டிஆர்பி போர்டும் ஹையர் எஜுகேஷன் அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த எலெக்ஷன்ஸ் பேஸை வந்து எந்த அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜிஓ படம் தான் ரொம்ப முக்கியமானது. 2230 6/10/2025 அதில் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த இது வந்திருக்கும். ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கீழே நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை நமக்கும் தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன். ஆனால் நம்ம இந்த பேஜ் கிடைக்காம நம்ம அதை போட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதில் வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து ஆக்சுவலாக டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் வந்து ஜென்ரல் டாபிக் கிடையாது, பேஸ்ட் ஆன் த பிஜி சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சோம். இதில் ஒரு பக்கம் வந்து நம்ம பெனிஃபிட்டாக எது பார்க்கணுன்னா, கம்பல்சரி தமிழ் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்டு அதை வந்து 50 கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து சொல்கிற அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா சில இப்போ நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி அந்த மாதிரி டைமிங்லாம் பார்க்கும்போது நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து அதில் என்ட்ரி ஆக முடிஞ்சது. இதை வந்து அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ஸ்கோரில் வந்து ஆட் பண்ணுறது வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில்
கரெக்டு தான் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த 30 கொஸ்டின்ஸை கேட்டு அதை 50 கன்வெர்ட் பண்ணி 50 மார்க் நம்ம எக்ஸாமுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டை பேஸ் பண்ணி எல்லாமே மல்டிபிள் கொஸ்டின்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக மாற்றிட்டாங்க. ஒரு 100 கொஸ்டின் கேட்டு அதை 1.5 மார்க் 150 மார்க்காக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இப்போ இந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஜிஓவில் இருந்தது, 2022 கொடுத்துட்டாங்க. இதுதான் காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பட் திடீர்னு பார்த்தா இந்த மாதம் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணி அந்த ஜிஓ பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் ஜென்ரல் டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபார் யூபிஎஸ்சி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் அல்லது குரூப் 1 அல்லது குரூப் 2ல் இருக்கிற மெயின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ சிலபஸ் என்ன ஏன் படிக்க முடியாதா அப்படிங்கிற ரீசனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ காலங்கள் இருந்தது, இவ்வளோ நாட்கள் இருந்தது, அப்போயே வந்து இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அப்போயே இது சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ என்றைக்குமே வந்து இந்த காலேஜ் டீச்சிங், ஸ்கூல் டீச்சிங் இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தியர் சப்ஜெக்ட் வேல்யூஸை வச்சு தான் அவங்கள வந்து செக் பண்ணணும். ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக் போகிறாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஸோ இது வந்து உண்மையிலே இதுதான். அது மட்டும் இல்லாமல் 1 essay டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக அது மிஸ்டேக் ஆகிருக்கு ஏதோ ஒன்று. இது கண்டிப்பாக அவங்க ரெக்டிஃபை பண்ணி அதை திருப்பி ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் த யூஜிசி குவாலிஃபைடு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஓகே, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நானே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தோஸ் ஹூ ஆர் த குவாலிஃபைட் த யூஜிசி நெட்டு பிஹெச்டி செட் எது பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆஃப்டர், ஏன்னா அதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதான் அவங்களோட ஆம்பிஷன். ஸோ அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் எல்லாத்துக்குமே பண்ணி ஆகணும். அதில் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இங்கே என்ன விஷயம்னா ஆஃப்டர் த இயர்ஸ், ஆஃப்டர் த டெக்கேட், அதாவது 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இவ்வளோ வருஷங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ வருஷங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 இயர்ஸ் வந்து இந்த 15 மார்க் மேலே கிராஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக வந்து இந்த எக்ஸாமில் எடுக்க மார்க்கோடு சேர்த்து இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கன்சிடர் பண்ணி இந்த ஃபைனல் கட் ஆஃப் விட்டாங்கன்னா ஸோ அவங்களோட இத்தனை வருஷம் உழைப்புக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். ஃப்ரெஷராக வரவங்களுக்கு தப்பு கிடையாது, வரலாம், ஆனால் அவங்க ஸ்கோர் எடுத்து வரலாம். ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் இவங்க வெயிட் பண்ணி இப்போ வருஷம் எக்ஸாம் நடந்திருந்ததுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கே ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடலாம். 2 இயர்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் நடக்குது. இப்போ பிஜிடிஆர்பி மாதிரி எக்ஸாம், இப்போ பிஜிடிஆர்பியில் அப்படி இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணி அதுக்கு போனஸ் மார்க்லாம் கொடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அண்ட் கேப்பில் அவங்க அதை நடத்திக்கிட்டே இருக்கிறனால அந்த மார்க் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது தப்பு கிடையாது. இதே மாதிரி காலேஜ் டிஆர்பியில் இவங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் இவங்க நடத்தியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 14 இயர்ஸ் கிட்ட 12 இயர்ஸ், அதாவது 2012 2025 13 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி. ஸோ திரும்ப அவங்க அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணுறாங்க. அதனால் இவங்க ஆஃப்டர் த மார்க் குவாலிஃபை மார்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க், ஏன்னா இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து இப்போதைக்கு இவங்களை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ சில பேர் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 6 வருஷம் முடிய போகுது, 7 வருஷம் முடிய போகுது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க இது எப்போ நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த எக்ஸாமினேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி இதோட ரிசல்ட்டை விட்டு எப்போ அவங்களை அப்பாயின்மெண்ட்டுக்கோ அல்லது இன்டர்வியூக்கோ கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே 1 வருஷம் கூட ஓடிடலாம், 2 வருஷம் கூட ஓடிடலாம். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட அந்த 7 மார்க் இருக்கும், ஆனால் அவங்க அதை அப்போ போய் அவங்க அதை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போதைக்கு 5 மார்க் இருந்தால் சப்மிட் பண்ண முடியும். ஆனால் இவங்க இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கக்கூடிய மார்க்கை இவங்க இப்போ அப்லோட் பண்ண சொல்லும் போது ஆஃப்டர் அந்த எக்ஸாமோடு சேர்த்து இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் இன்டர்வியூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் சின்ன ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பியோட சிலபஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம செக் பண்ணுவோம். பட் எப்படி கொடுத்து வச்சுருக்காங்க என்னங்கிறது தெரியல. அந்த ஜிஓ பார்த்தா தெரியும் அதில் ஏதாவது மெயினாக இந்த டாபிக்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்வியூ பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய அந்த 15 மார்க் என்னங்கிறது அவங்க டீட்டெயில்டாக இந்த சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது. எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸாம் நடக்குமா அல்லது அது எந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு போய் நிப்பாட்டும், எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மெயினாக வந்து இந்த ஜிஓ பேஸ் பண்ணி உடனே இப்படி எக்ஸாம் பண்ணுறது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியுமானா அதுவும் ஒரு டவுட்டு தான். ஸோ வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போகணும். தேங்க்யூ.